ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் தாலுக்கா சிறுமழிலூர் என்ற வில்லேஜ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு. ஒரு 12க்கு 22ல் ஒரு ஒரு போர்ஷனு. அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் வந்து ஒரு 2 போர்ஷன் நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம். அதாவது 22க்கு 12ல் 2 போர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு ஹால் அவ்வளோதான். ஒரு போர்ஷனில் ஒரு கிச்சன் ஒரு ஹால். அந்த மாதிரி மெத்தடில் நம்ம 6 இன்ச் இன்டர்லாக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் 6 இன்ச் இன்டர்லாக்கில் தான் நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு இது. இது இது வந்து எவ்வளோ பட்ஜெட் அமௌண்ட் வந்திருக்குன்றத உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு போர்ஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 264 ஸ்கொயர் ஃபீட் தான். 22க்கு 12 தான். இது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சைஸில் நம்ம வீடியோ போட்டது கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ஒரு 12க்கு 8.5. அது மாதிரி வந்து நம்ம ஹால் வந்து 12க்கு 12. உங்களுக்கு டோட்டல் ஏரியா 22. அதில் வந்து ஒரு 6 இன்ச்சு கல்லுன்றதுனால ஒரு 3 வால் வருது. அதாவது 1.5 அடி போயிடும். 1.5 அடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ் தான் உங்களுக்கு உள்கூடு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கஸ்டமர் வந்து பேஸ்ட் போட்டு காலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது 10க்கு 12ல ஒரு போர்ட்டிகோ ஏரியா இருக்குது. பட் ஆனால் அவங்க லே பண்ணுறது 22க்கு 12 மட்டும்தான். உங்களுக்கு வந்து இந்த இந்த ஏரியா வந்து 264 ஸ்கொயர் ஃபீட் தான். இது வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, நம்ம வந்து என்ன காஸ்ட்டுக்கு லே பண்ணி கொடுத்து முடிச்சிருக்கோன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டினியூஸாக பாருங்கள். அந்த சைடு வால் பார்த்தீங்கன்னா 7 அடி மட்டத்துக்கு மேலே லிண்டில் விட்டு லிண்டிலுக்கு மேலே வால் உங்களுக்கு ரேஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு கீழே ரேஸ் ஆகலை. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இடத்துல சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் பிளான் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே நாங்களும் லே பண்ணி கொடுத்துருக்கோம். வீடும் நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஹாலில் ஒரு இது வருது, ஜன்னல் வருது. உங்களுக்கு வந்து கிச்சனில் ஒரு ஜன்னல் வரும். அவ்வளோதான். 2 ஜன்னல் ஒரு வாசல். இந்த போர்ஷனில் 8.5க்கு 6. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அதே மாதிரி ஒரு 8.5க்கு 6ல் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி 2 பார்ட்டிஷனாக இந்த போர்ஷனில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பக்கத்து போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 8.5க்கு 12 ஃபுல்லாகவே, அதாவது உங்களுக்கு நீ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து தடுத்துட்டாங்க. இது மாதிரி வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம லே பண்ணி கொடுக்கலாம். டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்டர்லாக் பிரிக்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவாக இருக்கட்டும் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். அது மாதிரி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பில்டிங் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்லி பிரிக்ஸ் சேல்ஸ் அண்டு லேயிங் அண்ட் பாயிண்டிங் ஒர்க்கு, இது 3 மட்டும்தான் பண்ணுறோம். சேல்ஸ்னால் நம்ம வந்து டீலர்லாம் கிடையாது, ஓன் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி வந்து நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியாக பிரிக்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ வந்து இன்டர்லாக்கில் போகணுன்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க. நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான பிரிக்ஸு எங்ககிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வால்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டீரியலோட காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே பண்ணி தரத்துக்கு நாங்கள் ரெடி. பட் ஆனால் வீடு மட்டும் ஃபுல்லாக பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஷெட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன ஒர்க்கு இந்த பாத்ரூமு அது மாதிரி எந்த ஒர்க்காக இருக்கட்டும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 பிக்ஸு 6 இன்ச்சில் நம்ம லே பண்ணியிருக்கோம். லேயிங் வித்து பிரிக்ஸு இது 2த்துக்கோட காஸ்ட் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா பாயிண்டிங் ஒர்க் வந்து கஸ்டமர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 நம்ம பட்ஜெட்டில் 90,000 இருக்குது. பிரிக்ஸ் அண்டு லேயிங் ஒர்க்குக்கு நம்ம 90,000 சார்ஜ் பண்ணியிருக்கோம். டோட்டலாகவே வந்து ஒரு 12க்கு 22ல் 2 போர்ஷன் வந்து நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த வீட்டோட பட்ஜெட்டு. இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க்கோட வீடியோ போட்டிருக்கேன். 7 அடி மட்டத்துக்கு நம்ம 2 நாளில் லே பண்ணி கொடுத்து முடிச்சிருக்கோம். 7 அடிக்கு மேலே ஒரு நாளில் லே பண்ணியிருக்கோம். அதாவது இந்த போர்ஷன், அதாவது 12க்கு 22
2 போர்ஷன் 24க்கு 22 சைஸு, டோட்டல் சைஸு. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 நாளில் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வாட்டர் க்யூரிங்கு இல்லை வந்து மெட்டீரியல் அதிகமாகணும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ வந்து இன்டர்லாக்கில் வாங்க, 30% காஸ்ட்டை மிச்சப்படுத்துங்க, உங்கள் கனவு இல்லத்தை கட்டி முடிங்க. நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்காக இன்டர்லாக்கை பற்றி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.